ஹாய் மக்களே, நாங்கள் தான் விஜயாந்த் சஞ்சு. இன்னைக்கு திங்கக்கிழமை. இன்னைக்கு ரொம்ப விசேஷம். சிவபெருமாளுக்கு இன்னைக்கு திங்கக்கிழமை. இன்னைக்கு சிவபெருமாளுக்கு தான் திங்கக்கிழமை சிவபெருமாளுக்கு தான் விசேஷம். இன்னைக்கு மார்கழி மாதம். மார்கழி போன திங்கக்கிழமை தான் மார்கழி ஸ்டார்ட் ஆச்சு. இந்த 2வது திங்கக்கிழமை மார்கழி. இன்னைக்கு பெருமாளுக்கும் மார்கழி. மார்கழி மாதம் பெருமாளுக்கும் விசேஷம். இன்னைக்கு பெருமாளுக்கும் தாயாருக்கும் மார்கழி மாதம் விசேஷம். ஆஞ்சநேயருக்கும் விசேஷம். எங்கள் ஆஞ்சநேயர் கோயிலில் 10 நாள் அலங்காரம். அனும ஜெயந்தி வருது. வர 30ஆம் தேதி அனும ஜெயந்தி வருது. வீட்டில் இன்றைக்கி ஒரு ஆஞ்சநேயர் ஃபோட்டோ வச்சுருக்கேன். நான் ஆஞ்சநேயர் ஃபோட்டோ வச்சு இன்றைக்கி எடுக்கிறேன். நான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன் அனும ஜெயந்திக்கு. இப்போ பண்ணுறேன். எப்போலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன்னா, செவ்வாய்க்கிழமை நாளைக்கு நல்ல நாள். நாளையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் ஆஞ்சநேயருக்கு. நாளைக்கு ஃபஸ்ட்டு சொல்லுவேன் 10 நாள், ஒரு 10 நாள் அலங்காரம் ஆஞ்சநேயருக்கு. நாளையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஆஞ்சநேயருக்கு அலங்காரம். நாளைக்கு ஃபஸ்ட்டு அண்ணாபிஷேகம் ஆஞ்சநேயருக்கு. ஃபஸ்ட்டு அண்ணாபிஷேகம். நாளைக்கு அண்ணாபிஷேகம் அலங்காரம் பண்ணுறேன். நாளைக்கு அந்த ஆஞ்சநேயர் ஒரு சின்னதாக ஒரு ஆஞ்சநேயர் இருக்கார். அந்த ஆஞ்சநேயருக்கு அண்ணாபிஷேகம் நாளையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அனும ஜெயந்தி வர வரைக்கும் 10 நாள் அலங்காரம் இருக்குது. இன்னும் 30ஆம் தேதி பக்கத்தில் வரப்போகுது அனும ஜெயந்தி. வர 30ஆம் தேதி வடமாலெல்லாம் புக் ஆகிட்டு இருக்குது நிறைய பேர் அனும ஜெயந்திக்கு. புது வருஷம் ஜனவரி எங்களுக்கு லீவ் விட்டாங்க. சோஷியல் எக்ஸாம் முடிஞ்சிச்சு லாஸ்ட்டாக. இன்றைக்கி நம்ம இன்னைக்கு சிவபெருமாளையும் அனுமானையும் எடுக்கலாம். நோட்டீஸ் நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு நாளைக்கு அண்ணாபிஷேகம். நாளைக்கு தான் புதன்கிழமை. என்ன அலங்காரம்னு புதன்கிழமை சொல்ல 10 நாள் ஒரு அலங்காரம் இருக்குது. எல்லோரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுறதையும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.